பள்ளிப்பாளையம் பகுதி வாழ்ந்ததும் வளர்ந்ததும் விசைத்தறியால்தான். இப்போது வீழ்ந்து கொண்டிருப்பதும் விசைத்தறியால்தான். விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழ்மையின் காரணமாக கிட்னியை விற்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் ஆய்வு செய்து அதனுடைய ஏஜென்ட்களையும் மருத்துவமனைகளையும் பிடித்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதேபோல ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கிலே இந்த பள்ளிப்பாளையம் பகுதியிலே வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை காட்ட வேண்டியதும் அரசினுடைய கடமை. இன்னும் இருப்பவர்கள் தங்களுடைய கிட்னியை விற்பதற்கு தள்ளப்பட்டுவிடக் கூடாது. அது மாதிரி ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஒன்று, விசைத்தறிக்கான மின்சார கட்டணத்தை இன்னும் குறைப்பதற்கான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு அரசினுடைய இலவச வேட்டி, இலவச சேலைகள் பல இடங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கூலியை அரசு உயர்த்தி வழங்கியிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அது மட்டும் போதாது. இது ஒரு 4 மாத காலத்துக்கு தான் அவர்களுக்கு வேலையை கொடுக்கும். மீதி நாட்களிலே அவர்களுக்கு வேலை கிடையாது. அதுதான் அவர்களை கிட்னியை விற்கின்ற அளவிற்கு தள்ளுகின்றது. அதை அரசு பரிசீலித்து விசைத்தறியை நம்பியிருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த கிட்னி விவகாரம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 25 ஆண்டுகள் அந்த பள்ளிப்பாளையத்தில் நிலவிட்டு இருக்குது. அவ்வப்போது இது மாதிரியான சம்பவங்கள் வெளியில் வரும். அதிகாரிகள் ஆய்வு பண்ணாங்க. இதை தடுப்பதற்கான என்ன ஒரு வழிமுறை இருக்குது? இது சட்டம் போட்டு அல்லது குற்றங்களை கண்டுபிடித்து மட்டும் குற்றத்தை தடுத்துவிட முடியாது. மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து விசைத்தறியில் இருக்கிற விசைத்தறி தொழிலாளர்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை அரசு ஒரு தனி குழு போட்டு ஆராய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்யலாம், இதை போன்ற இருக்கிற நேரங்களில் அவர்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்வது? இப்ப அவர்களெல்லாம் கந்து வட்டியை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். கந்து வட்டியை திருப்பி கேட்கும் போதும் இதுபோல நிலைமைகள் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த கந்து வட்டி வாங்காமல் அவர்கள் இருப்பதற்கு என்ன செய்யலாம்? அந்த அவசரத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் கந்துவட்டி வாங்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. அதை பெற்றுக்கொண்டு திருப்பி தர முடியாமல் தடுமாறுகிறார்கள். அப்ப அரசாங்கத்திலிருந்து அதற்கு என்ன செய்ய போகிறோம்? அல்லது வங்கிகளை வைத்து குறைந்த வட்டியிலே அவர்களுக்கு கடனை கொடுக்க முடியுமா? அல்லது இது மாதிரி நேரங்களிலே வட்டி இல்லாத கடனை கொடுக்க முடியுமா? அவர்கள் வாங்கியிருக்கிற கடனை, கந்துவட்டியை திருப்பி கட்டுவதற்கு வங்கிகள் மூலமாக அரசு உதவி செய்ய முடியுமா? இதுவெல்லாம் செய்தால்தான் நிரந்தரமாக இதற்கு தீர்வு வரும். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இடைத்தரகர்களா செயல்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேல இன்னும் இதுவரையும் காவல்துறையில நடவடிக்கை இருக்கு. இதுக்கு நீங்க அழுத்தம் தருவீங்க? இல்ல, இதுல இந்த கட்சி அந்த கட்சி என்று கட்சியை சார்ந்தவர்கள் என்று பார்த்து பிரயோஜனம் கிடையாது. பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடும் போது இவங்க இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் என்று அவ்வப்போது வருகின்ற செய்திகளை பார்க்கின்றோம். அதையெல்லாம் சும்மா ஊடகத்திலே பேசுவதற்கு பயன்படும். 2 நாள் டிபேட் பண்றதுக்கு அது பயன்படும். ஆனா மக்களுக்கு என்ன பயன்படும்? ஆனா இது யார் எந்த கட்சி வித்தியாசம் இல்லாமல் நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அழுத்தம் கொடுப்பீர்களா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் பாய வேண்டும். அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை விவகாரத்தின் மூலமா உங்க கட்சி சார்ந்து முதலமைச்சருக்கு கடிதங்களோ இப்போதே நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்பது விசைத்தறி தொழிலாளர்களை நிரந்தரமாக ஏழ்மையிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் கேட்கின்றோம். ஏன்னா இது தொடர்ந்து இந்த கிட்னி வியாபாரம் என்பது இந்த பகுதிகளிலே தொடர்ந்து நடக்கின்றது. ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்கும் போது அது வெளியிலே வருகிறது. நிரந்தரமாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னது போல அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடனை கொடுப்பதற்கு இன்னும் சின்ன அமௌண்ட் தான். யாரும் அவங்கெல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் கேட்க போறதில்லை. ஒரு 50,000 1 லட்சம் அவங்க அவசர தேவைகளுக்கு
வட்டி இல்லாமல் அரசு கொடுப்பதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு. போற இடமெல்லாம் வந்து கூட்டம் அதிகரிச்சே காணப்படுது. அதனால வந்து ஆளுங்கட்சி மேல இருக்க அதிருப்தி தான் மக்களுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 26ல் அவங்க ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர் போற இடங்களிலே கூட்டம் சேருகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. அந்த கூட்டங்களிலே அவர் என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆரம்பத்தில் எடுத்தவுடனே அந்த கோவில் நிதியை பற்றி பேசினார். இப்போது அதை பற்றி எங்கேயும் பேசுவது கிடையாது. அவருக்கே தெரிந்துவிட்டது அதை நாம் தவறாக பேசிவிட்டோம் என்று. இப்போது மற்றவர்களை திருமாவளவன் போன்றவர்களை எல்லாம் கூவி கூவி அவர் அழைக்கின்றார் என்பதை மட்டும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்க முடிகின்றது. அதனால் இதுவெல்லாம் ஒரு 4 சூழலுக்குள்ள பேச வேண்டிய விஷயம், திரைமறைவிலே பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு அங்கே பிரச்சாரத்திலே அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் பார்க்க முடிகின்றது. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? திரும்ப வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை இது ஒரு வெற்றி கூட்டணி. தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எதிரிலே ஒரு வலுவான கூட்டணி இதுவரைக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியே செல்வதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் தேவை ஏற்படாது. எந்த ஒரு கட்சிக்கும் வெளியில செல்லக்கூடிய அந்த தேவை ஏற்படாது. விஜய் வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சா யாரா இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே வருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வெளியே வர்றதுனாலேயே நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு பேசுறதால ரொம்ப அதிகமா தெரியுது நமக்கு. ஒருவேளை இந்த தேர்தலிலே அவர்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம். அடுத்த தேர்தலிலே அவர்களுக்கு கூட்டணியிலே ஒரு முக்கியமான இடம் கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த தேர்தலிலே வாக்கு வங்கியை நிரூபித்து அவருடைய முக்கியத்துவத்தை உணர்த்த முடியும். அதே சமயத்தில் இந்த கிட்னி விவகாரத்தில் இப்போ நீங்கள் கூட குரல் கொடுத்திருக்கிறீங்க. திருமாவளவன், சீமான், அன்புமணி போன்ற அனைவருமே இதற்கு கண்டனம் தெரிவிச்சுள்ள நிலையில அதிமுக தரப்புல இந்த தொகுதியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதே சமயத்தில் அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியா இருக்குது. அவர்கள் இந்த மக்களுக்காக இதுவரைக்கும் ஒரு குரல் கூட கொடுக்கல, கண்டனமும் பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. இது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டா அவங்க பதிவு பண்ண இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருந்தவர்கள், அவர்கள் ஏன் சொல்லவில்லை என்று நீங்கள் அவர்களை கேட்டால் அவர்கள் பதில் சொல்லுவார்கள்.